நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த T20 வேர்ல்டு கப்பில் எல்லா டீமோட பெர்ஃபார்மன்ஸுமே தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிருப்போம்னா, குரூப் ஸ்டேஜில் அசோசியேட் நேஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அந்த டாப்பாக இருக்க இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி டீம்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக ஸ்டார்டிங்லேருந்து USA இந்தியா ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் பண்ணாங்க. நேபாள் இங்கிலாந்து கூட எப்படிப்பட்ட ஒரு நெயில் வெயிட்டிங் மேட்ச் நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும். இத்தாலி அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் T20 வேர்ல்டு கப் விக்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே தரமான சம்பவம், ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை 2007 T20 வேர்ல்டு கப்பில் தான் டிஃபீட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 1983 ODI வேர்ல்டு கப்பில் டிஃபீட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அது 20 ரன்ஸ் வித்தியாசத்தில். அதில் முசார் ரப்பானி ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்து மிக தரமான சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்குது. ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை டிஃபீட் பண்ணுற அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக இந்தியா தான் கப்படிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அது நடக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you guys.